Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்டா டின் ஃபிஷ் செமன் ஃபிஷ் எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு காட்ட போகிறேன். இது வந்து நார்மலாக நாங்கள் ஷாப்ஸில் தான் வாங்குவோம். எப்படியுமே சரியான ஸ்ரீலங்காலண்டா ஒரு சின்ன டின்னே வந்து ஒரு 400-500 மட்டுக்கு வரும். அதுலேயும் சின்ன துண்டு 2 தான் நிற்கும். ஸோ அப்படி இல்லை, நாங்கள் வீட்டில் செஞ்சு கொண்டா நல்லா எங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் மீக்கும், நல்லா டேஸ்டியாகவும் மீக்கும். ஏண்டா கடையில் வாங்குறது வந்து சரியான பழசு, 1 வருஷம் 2 வருஷம் பழசாவினே தான் எங்களுக்கு கைக்கு கிடைக்கும். நாங்கள் வீட்டில் எங்களுக்கு போதுமான அளவு செஞ்சு கொள்ளையிலும், ஷார்ட் ஹிட்ஸ்க்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கலும் இது. ஸோ நாங்கள் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து செமன் ஃபிஷ்ஷாலையும் செய்யலும், அதே மாதிரி கும்பலா லின்னா எதாலையும் செய்யலும். நான் இன்றைக்கி லின்னா தான் எடுத்துக்கிறேன். லின்னா ஃபிஷ் 2 நான் எடுத்துக்கிறேன். நாங்கள் வீட்டில் செய்கிற சுட்டி நிறைய செய்ய தேவையில்லை, அப்பப்போ எங்களோட தேவைக்காகவும் செஞ்சு கொள்ளையிலும். எங்களுக்கு ஷார்ட் ஹிட்ஸுக்கு எதுக்குமே எங்களுக்கு மிச்சம் நல்லா செஞ்சு டீப் ஃப்ரீசரில் வச்சுக்கொண்டா எங்களுக்கு தேவையான எல்லாத்துக்குமே எடுக்கலும். இப்போ இதை நாங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கொண்டு வருவோம். இப்போ நான் இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். இதை பார்த்த பார்வைக்கு வந்து இதில் இந்த செதில் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் சின்ன செதிலிக்கு. ஸோ நாங்கள் சின்ன ஒரு கத்தி ஒன்று எடுத்து அதால் வலித்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கொள்வோம். எப்போயுமே ஷாப்பில் வாங்க போகல இதோட குவான்டிட்டி நல்லாவே குறவு தானே, கொஞ்சம் தான் ஈக்கும். ஆனால் வீட்டில் செஞ்சால் அப்படி இல்லை, நாங்கள் போடுற சாப்பாட்டுக்கு எங்களுக்கு நல்லா கொஞ்சம் கூடையாக போடலும். அதனால் எப்போயுமே நாங்கள் எதையுமே ஏழுமானத்தை வீட்டில் செஞ்சு கொள்ளத்தான் பார்க்கணும். எப்படியுமே ஒரு டின்னில் சின்ன துண்டு, இப்படி சின்ன துண்டு 3 தான் ஈக்கும், 2 தான் ஈக்கும். 3 ஈக்காது, 2 தான் ஈக்கும். ஆனால் நாங்கள் வீட்டில் செஞ்சு அப்படி இல்லை, நிறைய ஈக்கும். நார்மலாக ஷார்ட் ஹிட்ஸ்ன்னு வரப்போக்குள்ள நாங்கள் எப்படியுமே செமன் ஃபிஷ் டின் ஃபிஷ் தான் எப்படியுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வீட்டில் செஞ்சு ஒரு 2 வீக்ஸ்க்கு எங்களுக்கு வச்சுக்கொள்ளும். எதுக்குமே எங்களுக்கு ஒரு கறி ஒன்று டக்குன்னு போட்டு செஞ்சுட்டேலும். அதுக்கு தான் நான் இன்றைக்கி இதை வீடியோவாக உங்களுக்கு இதை எப்படி செஞ்சு கொள்கிறேன்ட்டு காட்டுவோம்னு பார்த்தேன். ஏண்டா இது நினைக்கிற அளவுக்கு பெரிய வேலையே இல்லை, சரியான சின்ன ஒரு ஈஸியான வேலை. வாஷ் பண்ணி கேஸில் வச்சுட்டா இதை பாட்டுக்கு அது வெந்துடும். ஸோ அவ்வளோதான் ப்ரொசஸ், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ செய்வோம், மற்ற ப்ரொசஸை நாங்கள் செய்வோம். இப்போ வாங்க, இப்போ நாங்கள் இந்த ஃபிஷ்ஷை ப்ரெஷர் குக்கரில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா, நான் இப்போ நான் வச்சுக்கொண்டேன். இப்போ இதுக்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். நான் 2 ஃபிஷ் எடுத்துக்கிற சுற்றி 2 கப் போதும். உங்களோட ஃபிஷ் கூட இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1 கப், 2 கப். இப்போ நான் வந்து இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன், இன்னொரு ஸ்பூனும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இப்போ இதுக்கு சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் நல்லாவே போதும். நான் இதுக்கு 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் இதுக்குன்னு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா இப்படியே இதால் குளித்து நல்லா கலக்கி விட்டுட்டு சரியாக இதை ப்ரெஷரில் சரியாக நாங்கள் 1 hour வைக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் விசில் போன பிறகு சிம்மில் 1 hour இது குக் ஆகணும். நாங்கள் இப்போ அப்படி குக் ஆக்கிட்டு வருவோம். இப்போ பாருங்கள், என்ன செமன் ஃபிஷ் நல்லாவே அவைப்பட்டிக்குது. இப்போ வந்து நாங்கள் இதை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கொள்ளலும். எங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்லாவே குக் ஆகிக்கு. இங்கே பாருங்கள் நல்லா போன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திக்குது. எப்படி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திக்குது. சதையும் நல்லாவே வெந்திக்குது. இங்கே பாருங்கள், இது நல்லா ஃப்ரெஷ், நல்ல ஸ்மெல் ஒன்றும் அடிக்குது. இது எங்களுக்கு எல்லா டிஷ்ஷுக்குமே யூஸ் பண்ணலும் நல்ல டேஸ்டியாக வரும். இங்கே பாருங்கள் எப்படி கீண்டு நல்ல வெள்ளையாக இக்கி சதை. ஏண்டா அது ஃப்ரெஷ் ஃபிஷ் சுட்டு தான் அப்படி இருக்குது. என் வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் ஒன்று தந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.